தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. இந்த பீமா குரகன் வயலன்ஸ்ல மிக முக்கியமான பேச்சு, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுறாங்க, if there is exploitation there should be rebellion and if there is no rebellion then it is better than the city burns to ashes before sunrise. இந்த பேச்செல்லாம் மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த நாள் நடந்தது. அதனால தயவு செய்த அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்களுக்கு, நம்ம இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் மைக்கெட் தானே, இதை கொஞ்சம் கருத்து என்ன மேடையில் யார் இருந்தா எது கருத்து சொல்லணுங்க. லாட்டரி அதிபருடைய மருமகனை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா? காந்தியவாதியா? ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும் வந்திருக்கிறாங்களா? பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க. அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலுக்கு சபரீஷனோடு 509 கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம். மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களே, மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சி உறுதுணையாக இருந்தது யார்? விசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கியவுடன் வாழ்த்து முதல்ல யார்ட்ட வாங்கினீங்க? சால்னையாட்ட வாழ்த்து வாங்கினீங்க. அப்படியே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா? ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது? திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி, நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க. திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்ட மூணா பிரிப்போம். அதற்காக இது திமுக நடத்துற சதியா? அந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனுப்பிச்சு கட்சி தாவி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. எதற்காக நான் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன்னாங்க, மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் தெல்தும்படை யாருன்னு தெரியும், பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், எதற்காக 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியும், அவர் தம்பி யாருன்னு தெரியும். ஆனால் விகடன் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டுகோள், 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாது. சந்திரவையாவை கூப்பிடுங்க, வெளியிடுங்க, விஜயா வாங்க சொல்லு. யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்கள், தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைகளை பின்பற்றவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வெளியிடுங்க. அதனால் பெரிய விழாவாக நடத்தி அல்ல கான்ட்ரோவர்சியலா பேசி அதில் 2 கருத்துக்கள் ஏற்று 2 பேருக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம், மிக வன்மையாக.